ஸ்ரீகுருभ्यो நமः. ஏகதந்தம் சூர்பஹரணம் கஜவக்தரம் சதர்ப்புஜம் பாசாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்திவிநாயகம். சித்திவிநாயகமூர்த்தயே நமः. எல்லாமுள்ள மங்கள மகா கணபதியையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை அம்பா சமேத பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. 5 நிமிடத்தில் டிசம்பர் மாத ராசி பலன்கள். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக, கால நேரம் கருதி. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வரையில் கிரக அமைப்புகள் எல்லா ராசிக்குமே 12 ராசிக்குமே அனுகூலமான கால சூழ்நிலைகள் நிலவுகிறது. ஏன்னா ஒவ்வொரு ராசி என்பர்களும் இந்த மாதம் நமக்கு ஏதாவது நல்லது நடக்குமா, நாம் நினச்ச விஷயங்கள் ஏதாவது கைகூடுமா, நமக்கு வாழ்க்கையில் ஏதேனும் முன்னேற்றங்கள் இருக்குமா அப்படின்னு 12 ராசி அன்பர்களும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசி அன்பர்களும் தனக்கு ஏதாவது சுபத்துவம் தனிப்பட்ட முறையில் நன்மை நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சூழ்நிலையில் முதல்ல கிரக அமைப்புகள். மேஷராசி அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் கடகத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல ராகுவும் கேதுவும் மீனம் மற்றும் கன்னி ராசியில் அமைந்திருக்க கால புருஷனுக்கு 2வது வீடாகிய ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம். அதே போல் கால புருஷனுக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11வது வீட்டில் சனி பகவான் சிறப்பு மூலத்திரிகோண வீட்டில் ஜம்முன்னு சுயபலம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் மகரத்திலும் புதன் சூரியன் விருச்சகத்திலும் அமைந்திருக்கிறார்கள். அப்போது இந்த மாதம் கிரகம் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய கிரகம் எதுன்னு கேட்டிங்கன்னா சனியும் சுக்கிரனும் பலம் பெற்றிருக்கிறார்கள். சனி தன்னுடைய சொந்த வீட்டில் மூலத்திரிகோண வீட்டில் உட்கார்ந்து நினைச்சதை சாதிக்கக்கூடிய தன்மை ஏற்படுகிறது. பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் தொழில் நிமித்தமாக அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டடாக அல்லது நீங்கள் ஜாப் ரிலேட்டடாக எதை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையெல்லாம் சாதிக்கக்கூடிய தன்மை பிறக்கிறது. கவலை வேண்டாம் அன்பர்களே. நம்ம ஒரு ராசிக்கும் செப்பரேட்டாக பார்த்துருவோம், அது வேற. பொது பலனாக பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் தொழில் உத்தியோகங்கள் சிறப்பாக அமைகிறது. சனி பகவானுடைய சுபத்துவம் ரொம்ப அதிகாரம் மிக்கவராக இருக்காரு, வளர்ச்சி மிக்கவராக இருக்காரு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசியை பொறுத்தவரையில் இது ரொம்ப முக்கியமான மாதம். ஜெயிச்சே ஆகணும் அல்லது இந்த வேலையை செய்தே ஆகணும் அல்லது ஏதோ ஒரு கமிட்மெண்ட், இந்த வேலையை முடிச்சே ஆகணும். பையன் வரான் சாமி, பையனுக்கு பணம் கட்டணும், ஒரு வழி இல்லை, பொண்ணுக்கு பணம் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அல்லது ஏதோ ஒரு கமிட்மெண்ட் நடந்தே தீர வேண்டும் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, நல்லதே நடக்கும். ராசிநாதன் சுக்கிர பகவான் 2வது கேந்திரம்னு சொல்லக்கூடிய 4வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறாருங்க. வீடு கட்டுறவங்க வீடு கட்டலாம், இடம் வாங்குறவங்க இடம் வாங்கலாம், புதிய மனை வாங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சார் நான் ஒரு பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறேன் சார், கட்டுங்களேன், சிறப்பு, நல்ல விஷயம் தானே.
பூர்வீகத்தில் ஒரு வீடு கட்டுறேன் சார், தாராளமாக செய்யுங்க, ஆரம்பிக்கலாம். துலாம் ராசியாக ஆரம்பிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்கள். டிசம்பர் மாதம் கார்த்திகைக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க. சார் எனக்கு பூர்வீக சொத்து ஒன்று வந்து சேரணும் சார், கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, வருமா? கண்டிப்பாக இந்த டிசம்பரில் எதிர்பாருங்க, நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சார் ரொம்ப நாளாக என் பையன் முயற்சி பண்ணுறான், ரொம்ப நாளாக எங்கள் வீட்டுக்காரப்பா முயற்சி பண்ணுறாரு, நாங்கள் ஒரு வீடு வாங்குவோமா சார் இந்த இடத்துல? மலேசியாவில் வாங்குவோமா, சிங்கப்பூரில் வாங்குவோமா, அமெரிக்காவில் வாங்குவோமா, அல்லது இங்கே மதுரையில் வாங்குவோமா, மெட்ராஸில் வாங்குவோமா? அதை போல் வீடு மனை யோகம் அமையக்கூடிய வாய்ப்பு உள்ளது துலாம் ராசி நேயர்களே. நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால், அல்லது சொத்து பத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்குகள் நிலுவையில் இருக்குமேயானால், ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருக்கு சாமி அப்படின்னாக்கா, அந்த மாதிரியான வம்பு வழக்குகள் எல்லாம் கூட நல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. ஒரு வீடு கட்டுறீங்க, பாதிலே நிற்குது, தடைப்பட்டு நிற்குது, அது ஒரு பூமி தோஷமாக இருக்கலாம், இடதோஷமாக இருக்கலாம். நிறைய பில்டர்ஸ்க்கு நான் அதை வழிகாட்டுவது உண்டு. இங்கே மட்டும் இல்லைங்க, வெளியூர் வெளி மாநிலங்கள் சென்று கூட நாம் அதை செஞ்சு வைக்கிறோம். நிறைய பில்டர்ஸ்க்கு அது தெரியும். அறிமுகமானவர்களுக்கு இது பார்க்கக்கூடியவங்களுக்கு நன்றாக தெரியும். வீடு கட்டுவாங்க, வீடு கட்டுறவர்களும் நல்லாயிருக்கும், கட்ட ஆரம்பிச்சிருப்பாங்க, உடனே 4 பேர் அந்த சொத்து மேலே கேஸ் போட்டுருவாங்க, இல்லைன்னா ஏதாவது சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் அவங்க அதில் விலக்கி விட்டுட்டு அவங்கள கையெழுத்து வாங்க வச்சு அந்த பூமி தோஷத்தை நிவர்த்தி பண்ணுவோம். அல்லது எல்லாம் கட்டி முடிச்சுடுவாங்க, உள்ளே போக முடியாது, தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கும். ஏதேனும் அங்கே ஒரு விபத்து நடந்து போயிடும், அந்த இடத்துல ஏதோ ஒரு விபத்து நடந்துடும், உயிர் பலி நடந்துடும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய தடைகள், இடதோஷங்கள், பூமி தோஷங்கள், வாஸ்து தோஷங்கள் இதெல்லாம் ஏற்படும். அப்போ 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் இருக்கின்ற காரணத்தினாலே டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, வண்டி வாகனங்களை வச்சு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, க்ரஷர்ஸ் நடத்தக்கூடியவங்க, குவாரிகள் கனிம வளங்கள் தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் மெயினாக விவசாயிகள், அதே போல் சினிமா துறை கலைத்துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மற்றும் ஆடம்பரமான தொழில் செய்யக்கூடியவர்கள், பில்டர்ஸு, ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த டிசம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இதில் எனக்கு நல்லது நடக்குமா சாமி அப்படின்னு கேட்பீர்களே, ஆனால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் பேசும் துலாம் ராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.